அனைவருக்கும் குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள். குட் ஃப்ரைடே அதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஹோலி ஃப்ரைடே, கிரேட் ஃப்ரைடே, ஈவன் கிரேட் ஹோலி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே இல்லைங்களா? எதுக்காகன்னா அவர் ரொம்ப குரூஷியலா கொல்லப்பட்டு நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மரித்த ஒரு நாள் இல்லைங்களா? ஸோ இந்த குட் ஃப்ரைடேல எனக்கு இன்னைக்கு ரெண்டு வசனம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு வசனம் இல்லைங்களா? அப்படியே யோவான் 27:28 ரெண்டு வசனத்தை அப்படியே பேசிட்டு ஈஸியா போயிடலான்னு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை எடுத்து ரீட் பண்ணும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடுகு சிறுசு தான், ஆட்டம் ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் ஆகும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த ரெண்டு வசனங்களுமே பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆழ்ந்த கருத்துக்களை நம்மளுக்கு கொடுக்குது. அதையும் பாத்துட்டீங்கன்னா அவர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு, இந்த புனித வெள்ளி அன்னைக்கு அவர் மறைக்கும் போது உதிர்த்த அந்த 7 பூக்கள், அதுல எனக்கு கொடுக்கப்பட்ட பூ பாத்துட்டீங்கன்னா பராமரிப்பு. ரொம்ப கஷ்டமான பூ, ரொம்ப இம்பார்ட்டன்டான பூ. அதனாலதான் இங்கிலீஷ்ல அதை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என்னோட மாமியாரோட அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னா நல்ல துணி எடுக்கிறீங்கம்மா ஆனா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்துடுறீங்க, பொருளை வாங்குறீங்க ஆனா பத்திரமா வைக்க மாட்டேங்கிறீங்க. வாங்குறது ரொம்ப ஈஸி, எந்த பொருளுமே எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா எல்லாமே கிடைச்சிருது. பட் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூடமே அது நம்ம வாங்குற அந்த பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மிங்க. கம்பேர் டு எப்படி சொல்றது, ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா நம்ம அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மாசம் நம்ம 5000 10,000 அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பூ ரொம்ப முக்கியமான ஒரு பூ, பராமரிப்பு. இந்த பராமரிப்புங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயத்துல நம்மளை பராமரிச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை, நிறைய தருணங்களை இன்னைக்கு வரைக்குமே பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஈவன் பாத்திருக்கீங்கன்னா அந்த காடுகள்ல அந்த இஸ்ரேல் மக்கள் திரிஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும்போது கூட அவர்களுடைய வஸ்திரங்கள் புதுசாவே இருந்துச்சாங்க இல்லைங்களா? இன்னைக்கு காலையில என் பையனுக்கு போட்ட சட்டை சாயந்தரம் கண்ணால பார்க்க முடியும். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த அநேக வருஷங்கள் அந்த வஸ்திரங்கள் புதுசா இருக்குன்னு போது அது ஒரு பெரிய பராமரிப்பு. ஒரு அம்மா ஒரு குழந்தைய அப்படிதான் பராமரிப்பா இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய வகையான பராமரிப்பு நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம், இன்னும் கடக்க போகிறோம். ஆனா இத நான் பார்க்கக்கூடிய முக்கியமான பராமரிப்பு அவர் சிலுவையில இருக்கும் போதே அவர் செய்த பராமரிப்பு. அவர் சிலுவையில எப்படி இருந்தாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அத ஒரு அழகான ஒரு பாட்டு, அது எனக்கு ரொம்பவே டச்சான ஒரு பாட்டு. கல்வாரி காட்சி கலங்கிய கல்வாரி காட்சியை கண்ட பின் கல்மனம் கலங்கிய உருகிடுமே, கத்தாவே உந்தன் அன்பை நினைக்கையில் உள்ளமும் உருகிடுமே, உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா சுராஜா. பார்த்தா என்ன பண்ணும், கல் மனசா இருக்கிறவனுக்கு கூட என்ன பண்ணா கரை மாமன். ஈவன் ஒரு டைம் நான் யோசிப்பேன், யாரையும் இந்த மனுஷன் எதுக்கு ஏன் இந்த அடி வாங்குறாரு? சிலுவையில அவர் வாங்கின அடிகளும் அந்த சிந்தின ரத்தங்களும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனால கண்டிப்பா முடியாது. சோ அந்த டைம்ல கூட அவரு அந்த பராமரிப்பை செய்யறாரு. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவரை பெற்றெடுத்த தாய் மரியாள் ஒரு பக்கம் ஒரு பரிதவிப்போட அப்படியே அந்த நெஞ்சமெல்லாம் கலங்கி போய் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பெற்றெடுத்த குழந்தை இப்படி தொங்கிட்டு இருக்கானே. பாரதியார் சொல்றாரு பாத்துட்டீங்கன்னா, உன் கண்ணுல நீர் வந்தா என் கண்ணுல உதிரம் கொட்டுமாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, குழந்தை அழுதாலே அப்படி பதறிக்கும் அம்மாக்கு, அப்படியே கண்ணுல குழந்தைக்கு கண்ணீர் வரும்போது தாய்க்கு உதிரம் வரும். ஆனா இங்க அவங்க பெத்தெடுத்த அந்த குழந்தைக்கு கண்ணீருக்கு பதிலாக செந்நீர் வலிக்கிறது இல்லைங்களா? அப்படியே அந்த உதிரம் சொட்ட 6 மணி நேரம் அவர் தொங்கிட்டு இருக்கும் போது அந்த பெத்த தாய் கீழே இருந்து அப்படி பரிதவி கூட பாக்குறாங்க. அப்படி அவங்களால எதுவுமே பண்ண முடியாம கையால் ஆகாத நிலையில அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு 2 தாட் மனசுல ஓடிட்டு இருக்கு, 2 எண்ணங்கள் ஓடுது. ஒண்ணு, இப்படி என்னோட குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறானேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு. இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா, எந்த அம்மாவுக்குமே இருக்கும், என் புள்ள போனதுக்கு அப்புறம் யாரு என்ன பார்த்துப்பான், யாரு என்ன பராமரிப்பான்.
அப்போதான் பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு சொன்ன நிறைய விஷயத்துல நீதிமொழிகள்ல பாத்துட்டீங்கன்னா நிறைய அவர் பேசிருக்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, தந்தையும் தாயையும் கனம் பண்ணு, தந்தையின் தாயையும் பராமரிக்கிறது பேணுறது பத்தி நிறைய நம்மளுக்கு பேசியிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த உதிரம் சொட்ட சொட்ட அவ்வளவு அவர் வந்து வேதனைப்பட்டு நரக வேதனைப்பட்டு அந்த இறக்குற தருவாயில கூட அவர் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு, மன்னிப்பு பேசுறாரு, ரட்சிப்பு பேசுறாரு, நிறைய பேசுறாரு. அவர் தன்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் முடிந்ததுன்னு அவர் ஒப்புக்கொள்ற தருணம் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா, தன்னுடைய தாயை வந்து இன்னொருத்தர்கிட்ட பராமரிக்க கொடுத்துட்டு தான் என்ன நினைக்கிறாரு, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அவர் வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்போ? சிலுவையில அவர் வந்தாரு. அவருக்கு ஒரு பிளான் இருந்துச்சு இல்லையா? எதுவும் பிளான் பண்ணாம பண்ணா நம்மளுக்கு அடி விழும். ஆனா அவர் அடி வாங்குறதுக்காகவே பிளான் பண்ணி வந்திருக்காரு. சோ ஹி ஹேட் அ பிளான், ஹி கேம் ஃபார் த பிளான், ஹி டை ஃபார் த பிளான். அதாவது பிளானுக்காக தான் வந்தாரு, பிளானுக்காகவே வாழ்ந்து அதுக்காக தான் இருந்திருக்காரு. அப்போ அந்த பிளான் பத்திட்டு அவர் முடிச்சிட்டாரு. அவர் வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே அவரால் அவருடைய அந்த வாழ்க்கையை ஜீவனை முடிக்க முடியலைன்னா அவருக்கு இன்னொரு கடமை இருக்கு. அது என்னன்னா பராமரிப்பு. உலகத்துக்காக அவர் எல்லா பராமரிப்பையும் முடிச்சிட்டாரு. ஆனா தன்னை பெத்தெடுத்த தாய அவர் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த நிமிஷத்துக்காக அவரால் அந்த ஜீவனை வந்து அவர் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு? யோவான் 19:28 2 வசனம் ரொம்ப சிம்பிள். அதன் பின்பு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும், பக்கம் 157, அருகே தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அவர் வந்து யாருக்கிட்டையுமே வேற யாருக்கிட்டையுமே அவங்க அம்மாவுக்கு கொடுக்கல, தன்னோட பேரன்புக்கு பாத்திரமான சீஷன் கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பொருளை வந்து நம்ம யாருக்கிட்ட கொடுப்போம், ரொம்ப யாரை பத்திரமா வச்சுப்பாங்களோ அவங்க கிட்டதான் அந்த பொருளை கொடுப்போம். ஏன்னா அப்போதான் அந்த பொருள் பாதுகாப்பா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அவர் யாரை கொடுக்குறாருன்னா அவருடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு சீஷனுக்கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஸ்திரீயே அதோ உன் மகன். ஆல்மோஸ்ட் அவர் இறக்க போறாரு, தெரியுது நான் எதுக்காக வந்து நான் இறக்க போறேன்னு தெரியும். அந்த தருணத்துல கூட அவரு அம்மா அப்படின்னு கூப்பிடல. எதனால அவர் ஸ்திரீங்கிறாருன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த 15 இருந்து அப்படி அந்த 15க்கு முன்பாக அந்த வசனங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா, ஏவாளை குறித்து அவர் பேசும்போது ஸ்திரீங்கிற வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஏவாள் படைக்கப்பட்டாலே தவிர அவளுக்கு பேர் வைக்கப்படலை. அப்போ ஸ்திரீன்னு கூப்பிடுறாங்க. அந்த ஸ்திரீங்கிற வார்த்தை பாத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அடிப்படையானவள். அவள் இருந்தது என்ன ஆகுது, உலகம் வித்து பெருகுது. அப்போ அங்க அவர் ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு. ஏன்னு பாத்துட்டீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டா அந்த பந்தம் அது கூட முடிஞ்சிடும். ஆனா அவர் வந்து யாருக்காக எல்லாமே பண்ணாரு, ஒட்டுமொத்த உலகத்துக்காக. அதனால அவர் என்ன பண்றாரு, ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. இவன் தான் உன் பையன், என்னால உன்னுடைய துக்கத்தை கேட்க முடியுது, உன்னோட அந்த அங்கலாய்ப்பை கேட்க முடியுது. முன்னாடி போன வாரம் கூட ஃபாஸ்ட் சொல்லியிருந்தாரு, அங்கலாய்ப்பை கேட்டார். அங்கலாய்ப்பை கேட்கக்கூடிய ஆண்டவர் இல்லையா? அதனால சொல்றாரு, உன்னோட அங்கலாய்ப்பை நான் கேட்கிறேன், அதனால என்னுடைய அன்புக்கு பாத்திரமான சீசனுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அப்ப பாத்தீங்கன்னா பொருள் கொடுக்கறது மட்டும் இல்ல, பொருள் கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய வாஞ்சை, நம்மளோட பராமரிக்க முடியலைங்கிற ஒரு காரணத்திலையும் கூட நம்ம கொடுப்போம். ஆனா கொடுக்குற பொருள் வந்து யார்கிட்ட கொடுக்குறோம் அதை பார்த்து தெரிஞ்சு அவர் கொடுக்குறாரு. இந்த இடத்துல அந்த அவர் வந்து உயிர் துறக்கிற தருணத்துல, உபத்திரவப்படுற அந்த தருணத்துல கூட அவர் பராமரிப்பை ஏற்றுக்கொண்டு அது பெரிய காரியமா செய்யறாரு. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு முன்னாடி ராத்திரி அவர் அந்த சிஷ்யர்கிட்ட எல்லாம் பேசுறாரு, என்னோட காலம் வந்துருச்சு, நான் போறேன், நான் திரும்பி நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், கொஞ்ச நாளைக்கு நான் கூட இருக்க மாட்டேன், ஆனா அப்புறம் மற்றவர்கள் என்னை காண மாட்டார்கள், ஆனா நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை வருஷம் அத்தனை டிஸ்கஷன் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சொல்லியிருக்கலாம், அவருடைய அன்பான சிஷ்யனை நோக்கி சொல்லியிருக்கலாம், என் அம்மாவை பார்த்துக்கோ, நான் போறேன், என் அம்மாவை பார்த்துக்கோ. அவர் அப்போ சொல்லல, அவர் அங்க மறைவிடமா அதை சொல்லலை. ஏன்னா அந்த தருணத்துல அவர் உலகத்துக்கு இந்த ஒரு மெசேஜையும் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய உபத்திர காலத்துல, உன்னுடைய ஆபத்து காலத்துல கூட உன்னுடைய பராமரிப்பை நீ வந்து உன்னுடைய கடமையை எப்பவுமே சிறப்பா முடிச்சுட்டு போயிரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த தொங்கின அந்த உபத்திரவத்திர காலத்துல கூட அவருடைய தாயை வந்து ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்க 28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அதாவது அவருடைய பராமரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாரம் அப்படியே இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியே அவங்க தாயை வந்து ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று நிறைவேறத்தக்கதாக அடுத்து பேசுறாரு. அடுத்த வசனம் தவிப்பு வந்துருதுங்க.
அப்போ இந்த பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னு பார்த்தா அவர் பராமரிக்கிறதுக்கு தான் வந்தார். ஆக்சுவலா நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு பிளானோட வந்தாரு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மெடிசின் ஐட்டம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மான்னு ஒன்று இருக்கும். அது நிறைய வந்து நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க. மேன்கைண்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மனித குலம். அவங்களோட அந்த கேட்சியான ஒரு ஸ்லோகன் வச்சிருப்பேன்னா மேன்கைண்ட் ஃபார்மா. உண்மையில யாரு மேன்கைண்ட் ஃபார்மான்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான வியாதிகளுக்கு மட்டுமே மருந்து கொடுத்துட்டு இருக்கான். இவர் எதுக்காக வந்தாருன்னா நம்மளுடைய பெரிய புனி, நம்மளுடைய பெரிய வியாதி சின், அந்த பாவம், அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்து குணமாக்கி நம்மளுக்கு ஹீலிங், அதாவது நித்தியமான ஒரு சுகவாழ்வை கொடுக்கறதுக்காக வந்தாரு. அப்போ அவர் பாத்துட்டீங்கன்னா ஒரு மேன் கைண்டுக்குமே ரெப்ரசன்டேட்டிவா அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதா வந்த போது கூட அவருடைய பிளான் எல்லாம் முடிச்சாலும் கூடவே அந்த பராமரிப்புக்காக தான் அவருடைய தன்னுடைய ஜீவனை குடித்து வச்சு தன்னுடைய பராமரிப்பு முடிந்ததன் பின் தான் அவர்னால வந்து அவருடைய அந்த தேவ ஆவியோ ஒப்பு கொடுக்க முடிஞ்சுது. அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்தாரு, செஞ்சாரு, இன்னுமே நம்மளை பராமரிச்சுட்டு இருக்காரு. அவருடைய பராமரிப்பு இல்லைன்னா நாங்கள் அவருடைய பராமரிப்புக்கு பாத்திர வழிகள் நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி எல்லாம் இருக்க முடியாது. இன்னுமே நம்ம அவர் பராமரிக்க போறாரு. அப்போ அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, நம்மளுக்குன்னு சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நம்ம பராமரிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. ஒரு வீடு அழகா கட்டி கொடுத்துட்டாங்க, வந்து குடியிருக்கிறோம், சரி அப்படியே இருந்துடலாமா? பராமரிக்கணும். தூசு தட்டணும், ஒட்டனை தட்டணும், மாப் பண்ணணும், வீட்டை கரெக்டா பராமரிச்சாதான் அந்த வீடுக்கு லைஃப் வரும். ஸோ அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையையும் நம்ம பராமரிச்சு அதுல வந்து அவர் ஆசைப்படுற மாதிரி அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அவர் இத்தனை நாளா நம்மளுக்கு செய்த இத்தனை பராமரிப்புக்காகவும் அவருக்கு நாம இவ்வளவு இந்த பராமரிப்புக்கு நம்ம பாத்திர வழி இருந்ததுக்காகவும் ஸ்தோத்திரம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இத்தனை நாள் நம்மளுக்கு செய்த எல்லா விதமான பராமரிப்புகளுக்காகவும் நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம்.